சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறார். மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், மணிப்பூர் கலவரம் தொடர்பாக கனிமொழி எம்பி பேசி உள்ளது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், கடந்த 2 ஆண்டு காலமாக மணிப்பூரில் கும்பல் வன்முறைகளை தூண்டிவிட்டு ஏராளமான மனித உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்த பிரேம் சிங் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி இருப்பதாகவும், இந்த மணிப்பூர் கலவரத்திற்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்க வேண்டும் என திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி அறிக்கை வாயிலாக அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த அறிக்கையில் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் கண்டனங்களையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ள முதலமைச்சர் அதற்கு மாறாக வன்முறையை தூண்டிவிட்டு நடத்தினார் என்பதற்கான சாட்சியங்கள் உச்சநீதிமன்ற விசாரணையில் வெளிப்பட்டுள்ளன எனவும், சிறுபான்மை பிரிவினர் மீது வெறுப்புணர்வோடு பேசிய ஒளிப்பதிவு அம்பலப்பட்டு அதன் உண்மைத்தன்மை வெளிப்பட்டுள்ள நிலையில் பிரேம் சிங் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாகவும் அவர் அந்த அறிக்கையிலே குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். பிரேம் சிங் முதல்வராக தொடர எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கூட்டணி கட்சியினரும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் அந்த அழுத்தம் காரணமாகத்தான் அவருடைய பதவி விலகலுக்கு காரணமாக இருப்பதாகவும், மணிப்பூர் கலவரங்கள் தொடங்கியது முதலே பிரேம் சிங் பதவி விலக வேண்டும் எனவும், மோடியும் அமித்ஷாவும் மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் எதிர்கட்சிகள் வலியுறுத்திய அந்த கோரிக்கைகளை இந்த மத்திய அரசு புறந்தள்ளியதாகவும், மணிப்பூர் மக்கள் மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளாகி வந்தார்கள், தற்போதும் அந்த நிலை மேம்பட்டதாக தெரியவில்லை எனவும் அவர் அந்த கடும் கண்டனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த மணிப்பூர் கலவரத்தில் 220க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் மாநிலத்தை விட்டு புலம்பெயர்ந்த அவலம் ஏற்பட்டதாகவும் அவர் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அரசினுடைய நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாகவும், பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளானதாகவும், அரசின் ஆதரவிலும் பாராமுகத்தாலும் தான் இந்த கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மத்திய பாஜக அரசும் மணிப்பூர் பாஜக முதல்வர் பிரேம் சிங்கும் வேடிக்கைதான் பார்த்தார்கள் இந்த சம்பவத்தில் எனவும் அவர் கடும் கண்டனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார். மக்களை பிளவுபடுத்தி மரணத்தின் மீது ஆட்சி செய்யும் பாஜகவின் பாசிச அரசியலுக்கு மணிப்பூரே சாட்சி. பிரேம் சிங் மட்டுமல்ல, அவரை பாதுகாத்து கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய பிரதமர் மோடியும் உள்துறை அமித்ஷாவும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அடுத்த முதல்வர் யார் பதவியேற்றாலும் அந்த மாநிலத்தில் மீண்டும் அமைதி திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், இனியாவது பாஜக அரசு மணிப்பூர் மக்களிடம் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் எனவும், மணிப்பூரில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை விசாரிக்க நடுநிலையான தனி ஆணையத்தை அமைக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையிலே அவர் கோரிக்கையையும் விடுத்திருக்கிறார். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர்.